வாங்க இயற்கையை பற்றி கமலாவும் விமலாவும் பேசுகிறத கேட்போம். இயற்கைனா என்ன கமலா? இயற்கைனா யாரும் தயார் பண்ணாமல் தானாக உருவானது. எந்த பொருளை வச்சு நம்மளால் தயாரிக்க முடியாதுன்னு அர்த்தம் விமலா. எப்படி அது தானாக வந்துச்சு? இயல்பாக உருவாகிறது. அதோடு தான் நாம் வாழ்கிறோம். அதனால் நமக்கு என்ன? நம்ம வசதியாக வாழ தேவையான எல்லாத்தையும் தர்றது இயற்கை தானே. அதுக்கு இயற்கை அன்னைங்கணும். ஏன்னா அல்ல குறையாத அன்பு அம்மாட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதுபோல் அல்ல குறையாத செல்வம் இயற்கையிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறோம். எதையெல்லாம் இயற்கைன்னு சொல்கிறோம்? அழகிய காட்சிகளுடன் விண்ணை முட்டி நிற்கும் மலைகள், மலைகளிடையே வெள்ளி போல அருவி, அது கீழிறங்கி நடந்தால் நதி, ஓடினால் ஆறு, விண்மீன்களை பார்த்து வெட்கப்படும் வெண்ணிலா, எண்ணிலடங்கா மரங்கள், கண்ணிலடங்கா பூஞ்சோலைகள், சிறகடிக்கும் பறவைகள், சுட்டெரிக்கும் வெயில், குளிர்காற்று, வானவெல்லின் வர்ண ஜாலத்தில் மயங்கும் வண்ண மலர்கள், ஆடும் மயில்கள், பாடும் குயில்கள், ஓடும் விலங்குகள் எல்லாமே இயற்கை தான். இதைத்தான் இயற்கைன்னு சொல்கிறோமா? அது மட்டும் இல்லை, காதுக்கு இனிமை, கண்ணுக்கு விருந்து, உடலுக்கு குளிர்ச்சி, மனதுக்கு அமைதி அத்தனையும் தர்றது இயற்கை அன்னை தான். அப்படின்னா இயற்கை அன்னையோட கூந்தலுக்கு மனம் இருக்கான்னு மன்னன் செண்பக பாண்டியனுக்கு டவுட் வரலையா? அப்போவே டவுட் கிளியர் ஆகிருச்சு. இயற்கை அன்னையோட கூந்தலுக்கு மட்டும்தான் பிறப்பிலேயே மனமுண்டு அப்படின்னு நினச்சிட்டாராம். எத்தனை மரங்கள், எத்தனை மலர்கள், எத்தனை கலர்கள், இயற்கை அன்னையின் அங்கம் முழுதும் தங்கமாய் உண்ணுதே. என்னே அவள் வனப்பு, வர்ணிக்க வார்த்தையில்லை. இயற்கையை அழிச்சா இழப்பு இயற்கைக்கு இல்லை. வாழ்வோம் இயற்கையோடு ஏய்ந்து, காப்போம் இயற்கையை அன்னையாக.